நடக்கக்கூடாது. அதுவும் மனோஜுக்கு நடக்கக்கூடாது. ஏன்னா அவர் கூட நான் வந்து விருமன் படத்தில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். எங்கே பார்த்தாலும் அண்ணன் அண்ணன்னு ரொம்ப பாசமாக உண்மை ஆத்மபூர்வமாக பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு தம்பி. அவர் இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளவோ சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன். ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் தன்னால் முடிஞ்சதை இந்த திரையுலகத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக போராடின பையன். இவ்வளோ சின்ன வயசில் அவர் 2 பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு அந்த மனைவி அந்த பொண்ணு ரொம்ப அருமையான ஒரு மனைவி, அவனுக்கு ரொம்ப பாசமாக அவனை பார்த்துக்கிட்டாங்க. பட் இவ்வளோ சின்ன வயசில் அந்த பையன் இறந்ததுங்கிறது ஏற்றுக்க முடியல. ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அவனுடைய ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும். அவனுடைய பிளெஸ்ஸிங் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும். அதுவும் பாரதி ராஜா மாதிரி ஒரு இயக்குனருக்கு ஒரே மகனை வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜில் பறி கொடுக்குறது அப்படிங்கிறது எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் நடக்கக்கூடாது. அப்படியே வேண்டிக்கிறேன். வணக்கம், நான் சங்ககிரி ராஜ்குமார், இயக்குனர். நாங்கள்லாம் கிராமத்திலேருந்து சினிமாவை நோக்கி வரோம் அப்படின்னாலே அதுக்கெல்லாம் பாரதி ராஜா சாரை பார்த்து அவருடைய படங்களை பார்த்து ஒரு உந்துதலில் நாங்கள்லாம் வந்தது தான். அப்படியான ஒரு இயக்குனரை நாங்கள் பார்த்து வந்த இயக்குனர் எங்கள் படங்களை பார்த்து பாராட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானுங்கிறதெல்லாம் வந்து எல்லா இயக்குனர்களுக்குமே நடக்காது. எனக்கெல்லாம் அது நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சின்ன படங்களாக இருந்தால், ஒரு நல்ல படமாக இருந்தால் அதை வளர்க்கணும், அவங்களை வந்து ஊக்குவிக்கணும்னு நினைக்கக்கூடிய இயக்குனர் இமயத்துக்கு இன்றைக்கி இப்படி ஒரு சோகம் அப்படிங்கிறது, ஒரு இமயத்தின் மீதே இடி விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெரிய சோகம் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறோம். அவர் அந்த மாதிரியான ஒரு சோர்வாக அவரை வந்து மாதிரி அவர் எனர்ஜியாகவே பார்த்துட்டு இருந்த அவரை இன்றைக்கி அவர் ஒரு அழுகக்கூடிய நிலையில் சோகமாக அவர் அந்த மூலையில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போதே நமக்கெல்லாம் மனசு பதறுது. எந்த ஒரு தகப்பனுக்குமே வரக்கூடாது. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு ஞான தகப்பனாக, கலை தகப்பனாக இருக்கக்கூடிய நாங்களாம் அவருடைய கலை வாரிசுன்னு சொல்லலாம். எத்தனையோ கலை வாரிசுகளாக இருந்தாலும் இன்றைக்கி அவருடைய நேரடி வாரிசாக இருந்த மனோஜ் அவர்களுடைய இழப்பு அவருக்கு பெரிய வழியாக இருக்கும். அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வர போகிறாருன்னு தெரியல. இந்த கலைக்காக அவர் திரும்ப மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எல்லாரோடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. ஆமாம், அவர்கிட்ட என்னென்னா, நாங்கள் அவருடைய அந்த ஒர்க் ஷாப்லாம் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஐபியோட மகனாவோ பெரிய ஒரு இயக்குனரோட மகனாவோ இருக்கவே மாட்டார். நிறைய இடங்கள் நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு சக இயக்குனராக ஒரு கலைஞன் மாதிரி தான் பேசுவார். எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுல பாரதி ராஜா சாரை விட அவர் மிகப்பெரிய உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஆள். அவர் கொடுக்குற உற்சாகம்லாம் இன்றைக்கி வந்து இல்லாமல் போயிடுச்சு. அவரே உற்சாகம் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கே உற்சாகம் இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிற ஒரு வேதனையில் தான் எல்லாருமே இருக்கிறோம். அவர் அதிலிருந்து சீக்கிரம் மீண்டு வரணும்.